மாண்புமிகு பேரவைத் தலைவர் நேற்று அவர் அவருடைய டேட்டாவை கொடுத்து முடிச்சிட்டாரு. ஏதோ சொன்னார் எல்லா வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்துல அப்ப இருந்த ஒரு ராமநாதபுரம் அமைச்சரே ஒரு தாசில்தாரை அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை அவரை உள்ள கண்ணியம் இல்லாமல் பேசி அவர் கன்னத்தில் அரைஞ்சு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எங்கேயுமே வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டுச்சு, வழக்குகள்லாம் சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கெல்லாம் பயங்கரமா அப்ப போராட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் அறிவிச்ச பிறகும் இலாக்கா தான் மாற்றப்பட்டது. ஒரு அமைச்சர் மீது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தும் இலாக்கா தான் மாற்றப்பட்டுச்சே தவிர்த்து அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. எல்லா வழக்கிலும் பதிவு செய்திருந்தால் அப்போதே முதன்மை இடத்துக்கு வந்திருக்கும். முடிந்த விஷயங்களை எப்போதும் பேசி பேசி இது மாதிரியான தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வர வேண்டாம். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் உட்காருங்க. காலையில அந்த ஆதாரங்களை என்னை காட்டி நான் தான் சொல்றேனுங்க. உட்காருங்க. இல்ல இருங்க, உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கலையே. காலை இருங்க 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 இல்ல இல்ல இங்க வாங்க. காலை பாருங்க. காலை இல்லை இல்ல காலையிலே இல்ல நான் சொல்லிடுறேன். உட்காரு 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 போதும் போதும். இல்ல காலை உட்காருங்க. காலையிலே ஒரு உறுப்பினர் நான் என்ன பேச விடுங்க. உட்காருங்க. நோ ஐ அம் நாட் அலோவிங் யூ டு ஸ்பீக். உட்காருங்க. நான் சொல்லி முடிச்சேன். உட்காருங்கன்னா உட்காரணும். உட்காருங்க. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் காலை இந்த ஆதாரத்தை காட்டினார். ஏற்புடைய ஆதாரமாக இருந்ததால் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னிய ஆதாரத்தை ஒட்டி உங்கள் ஆதாரத்தை காட்டி இருக்கின்றீர்கள். அது அவைக்குறிப்பில் இருக்கும். அது தண்டி வேறு விவாதங்கள் வேண்டாம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை விவாதம் வாக்கெடுப்பும் மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் எதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பார்த்து முடிவெடுக்கிறேன். 63 கோடியே 10,72,000 ரூபாயும் மூலதன கணக்கில் 10,000 ரூபாயும் படிக்கிறேங்க. அவர் நேற்று அவர் பேசுறது குறிப்பை நான் படிக்கிறேன். உங்களுக்கு குறிப்பை நீங்க கொடுத்து நீங்க ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டேன். படிச்சு பார்த்து நான் ஆய்வு செய்து முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உட்காருங்க. மாறுபட்ட கருத்து இடமில்லை. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே.